வெல்கம் டு டாக்டர் மைக்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் டிப்ஸ் டு எம்பவர் யுவர் சைல்டு என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். எம்பவரிங் த சைல்டு அப்படின்னா பிள்ளைங்களுக்கு எல்லா விதமான சிறப்புகளையும் கற்றுக் கொடுத்தல், அதுதான் அந்த பொருள். அந்த பொருளுக்கு ஏற்ப பிள்ளைங்களுக்கு என்னெல்லாம் கற்றுக் கொடுக்கலாம்? முதல்ல நன்மையாக பேசலாம், சிறப்பாக பழகலாம், சொல்வதை காது கொடுத்து வாங்கலாம். அப்புறம் தன்னுடைய ஒப்பீனியன் காட்டிலும் எதிராக உள்ளவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டுட்டு அது பிரகாரம் நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். இது எல்லாமே அது மாதிரி வகுப்பறையில் செய்து கொடுக்கலாம், அப்புறம் விளையாடுற இடத்துல சொல்லி கொடுக்கலாம். எங்கே நடந்தாலும் அதுபோல் ஒரு நேரத்தில் ஒரு செய்தியை நம்ம பிள்ளைங்களை என்ன பண்ணலாம், சொல்லி கொடுத்து கற்றுக்க சொல்லலாம். இதில் என்ன இருக்கலாம், ப்ராப்ளம் சால்விங் பிஹேவியரை வளர்த்து கொடுக்கலாம். ப்ராப்ளம் சால்விங்னா என்ன, அதை பற்றியும் பார்க்கலாம். இந்த வரிசையாக நம்ம அதை பார்த்துடலாம். ப்ராப்ளம் சால்விங் பிஹேவியரை பார்த்துக்கலாம். அப்புறம் லெர்னிங் பை இமிட்டேஷன், அது சொல்லிக் கொடுக்கலாம். லெர்னிங் பை அப்சர்வேஷன், இது எல்லாமே எம்பவரிங் த சைல்டு. அதாவது பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு தேவையான பலம் என்னது, நல்ல படிப்பு. தேவையான பலம் எதில், நல்ல பழகிற விதம் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். அதாவது தன்னுடைய தவறுகளை எடுத்து சொல்கிறாங்கன்னு சொன்னால் அதை உடனே சாரி நான் இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன், ஐ ஷல் கரெக்ட் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பிள்ளைங்களை நம்ம தயார் பண்ணணும். எதுக்குன்னு கேட்டால் அடுத்த சமுதாயம், நாளைக்கு வரக்கூடிய சமுதாயம் சிறப்பாக இருக்கணும். இதில் இன்னைக்கு ப்ரெசன்டேஜ் சினாரியோவில் ஒரு 30-35 வயசில் இருக்கிற எந்த அம்மாவுக்கும் இது போல் ஒரு பிஹேவியர் இல்லை. அதே தான் சேம் கேஸ் அப்ளிகபிள் டு எந்த அப்பாவுக்கும் தான் செய்கிற செயல் சரியில்லை, தட் ஹாஸ் டு பி கரெக்டட் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டமே இல்லை. இப்போ இருக்கிற மனப்பான்மையில் இது அப்படியே போச்சுன்னா அப்புறம் அடுத்து ஒரு டிகேடில் இல்லை அட்மோஸ்ட் 2 டிகேடுக்குள்ள நிறைய பிள்ளைங்களை நம்ம என்ன செய்ய வேண்டி வரோம். எங்கே எப்படி தேடுறது, நல்ல பிள்ளைங்களை தேடி கண்டுபிடிச்சா கூட கிடைக்காது, அப்படி இருப்பாங்க. ஏன்னா பழக்க நடத்தைகளில் செம்மையான பழக்கத்தை வளர்த்து கொள்ளவில்லை என்றால் எல்லாமே எப்படி இருக்கும், ஒரு மொட்டத்தனமான பசங்களாக தான் இருக்கும். அதாவது அமெனபிள் டு சொல்யூஷன்ஸ் ஒரு வார்த்தை இருக்கு, அது இல்லவே இல்லை. அது பேரண்ட்ஸ்க்கும் இல்லை, அதனால இட் கம்ஸ் இன் த சேம் ட்ராக் பிள்ளைங்களுக்கும் இல்லை. அப்புறம் பிள்ளைங்கன்ற வார்த்தையே இல்லை, எல்லா பேரண்ட்ஸ்க்கும் ஒரே ஒரு குழந்தை தான், சிங்கிள் சைல்டு தான். சிங்கிள் சைல்டு, ஹைலி ஸ்பாயில்டு சைல்டு, டசன்ட் ஹேவ் எனி ப்ராப்பர் குட் பிஹேவியர் இருக்காது, அக்செப்டபிள் பிஹேவியரே இருக்காது. எல்லாமே டாமினன்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஜஸ்டிஃபிகேஷனில் தான் பிஹேவியர் போயிட்டுருக்கோம். ஜஸ்டிஃபிகேஷன் எப்போ இருக்கணும், நம்ம நல்லபடியாக ஒரு தீசிஸ் எழுதுகிறோம், ஒரு அறிவார்ந்த ஒரு கட்டுரை எழுதுகிறோம் அப்படின்னா அந்த கட்டுரையில் நாம் சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாம் சரியானது தான் அப்படின்ற அடிப்படையில் ஒரு கருத்து சொல்கிறோம், அதை பற்றின விமர்சனங்கள் எழுதுகிறோம். விமர்சனத்துக்கு கீழே வி ஷுட் ஜஸ்டிஃபை வாட் எக்ஸாக்ட்லி வி செட் அபவ். முன்னாடி பேராகிராஃபில் சொல்லக்கூடிய செய்திகள் அத்தனையும் சரிதான் அப்படின்றதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷனுக்கு 2 சென்டென்ஸ் எழுதினா நம்ம எழுதுகிற அறிவார்ந்த அந்த ஆர்டிக்கல் இருக்கே அது பெருமை வாய்ந்ததாக அமையும். ஆனால் தினப்படியில் டே டு டே ருட்டீனில் சாதாரண ஒரு ஆக்டிவிட்டிஸ் செய்கிறோமே, தப்பாக செய்கிறோம், இல்லைன்னு ஒருத்தரை கூப்பிட்டு என்ன ரொம்ப என்ன ஈகோ உனக்கு மண்ணியை பொழந்துன்னு போடுதா அப்படிலாம் ஒரு ட்ரைவியல் கேள்விலாம் கேட்குறோம் அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் அந்த பிஹேவியருக்குலாம் என்ன கிடையாது, அங்கே டாமினன்ஸ் இருக்கணும்னு சொன்னால் தோஸ் திங்ஸ் ஆர் டு பி எஸ்சூர்ட். அதை நம்ம என்ன பண்ண முடியாது, அப்படியெல்லாம் அவங்கள கூப்பிட்டு நம்ம கேட்கக்கூடாது. எவ்ரிதிங் யூ ஷுட் ஸ்பீக் பாலிஷ்ட். எப்போவுமே பாலிஷ்டாக தான் பேசணும், பொலைட்டாக தான் பேசணும். இனிமையாக பேசுவது ஏற்புடையது. ரஃபாக சொல்ல வேண்டியது ஒன்றும், நீ உனக்கு ரொம்ப டாமினன்ஸ் காட்டுறியானா ஏன் அவங்க காட்டுறாங்கன்றத புரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ தட் இஸ் த பேசிக் திங். ஸோ அந்த மாதிரி வரும்பொழுது பர்சனாலிட்டி மேக்கப்பில் எப்பொழுதுமே சிறப்பான குணாதிசயங்களை வளர்த்து கொள்வதற்கு தான் முயற்சி செய்யணும். நம்மளுக்கு நம்ம ஏதோ ஒரு குணமெல்லாம் வளர்த்துன்னு இருப்போம், அது சரியானதாக இருக்குது, அதை தான் ஒத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் தட் cannot be taken. நிறைய விஷயங்கள் தெரியாதவங்களாக இருந்தால் சேதோ போனால் படுதுன்னு சொல்லுவாங்க. விஷயம் தெரிஞ்சவங்கள்ட்ட போய் நம்ம என்ன பண்ண முடியாது, அதுபோல் பேச முடியாது. எப்படின்னு கேட்டால் ஒருத்தர் நல்ல வகுப்பறையில் கணக்கு போடுவார், இல்லை கணக்கு போடுற ஆசிரியர், கணக்கு ஆசிரியர் கணக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ட்ரிக்னாமெட்ரியும் ஜாமெட்ரி அதெல்லாம் சொல்லிக் கொடுத்துக்கு ஒரு ஆசிரியர் வருவாங்க. அல்ஜிப்ரா, ஜாமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரிலாம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உட்பட. அது இல்லாமல் சாதாரண கோர் மேத்தமேட்டிக்ஸ், அதாவது டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், டைம் அண்ட் ஒர்க்கு, டைம் அண்ட் வேஜஸ் அப்படியெல்லாம் சொல்லிக் கொடுக்குற ஒரு டீச்சர், அது மாதிரி கோர் மேத்தமேட்டிக்ஸ் சொல்கிறதுக்கு ஒரு டீச்சர் வருவாங்கன்னு சொன்னால் அவங்கள்ட்டே போய் நான் இப்படி தான் கணக்கு போடுவேன் அப்படின்னா அவங்க இப்படி தான் மார்க் போடுவேன்னு மார்க் போடாது போடுவாங்க. இல்லைன்னா -1/2 மார்க் போட்டுருவாங்க. அவர் 4 மைனஸ் போட்டால் -2 மார்க் போச்சுன்னா எங்கேருந்து நம்மளுக்கு மார்க் வரும்? 100க்கு 100 வாங்க வேண்டிய இடத்துல -5 -4 வாங்கினா அது நகைப்பு கிடம்.
அதனால் எங்கே நம்மளோட டாமினன்ஸ் காட்டணுமோ அங்கே காட்டுறது சாதாரண விஷயம், அங்கே கூட காட்டாமல் போகிறது மனித இயல்பு, அப்படி தான் இருக்கணும். ஆனால் எல்லா இடத்துலையும் டாமினன்ட் காட்டுவேன் அப்படின்னு சொன்னால் அந்த டாமினன்ஸ் பிஹேவியர் வில் டேக் யூ டு நெகட்டிவ் ஏரியாஸ். அதாவது எதிர்மறை கருத்துக்களை நம்ம வளர்த்துக்கிறோம் அப்படின்றது நமக்கும் தெரியல, நம்ம பக்கத்தில் அருகாமையில் இருக்கிறவங்களுக்கும் தெரியல. எட்டு நிற்கிறவங்களுக்கு தெரியலன்றதை பற்றி பேச்சில்லை, அவங்க எட்டி நிற்கிறாங்க அதனால தெரியல. ஆனால் அருகாமையில் அடுத்த சேரில் உட்காந்துருக்குறாங்களே அவங்க கூட நம்ம என்ன பண்ணுறோம், டாமினன்ஸ் பிஹேவியர் வளர்த்துக்கிறோம்ன்றத. அது டாமினன்ஸ் எப்படி எல்லாரும் இப்போ சமத்தாக இருக்கணும், 2 வேளையும் சாமி கும்பிடணும், 2 வேளையும் இப்படிலாம் இருக்கணும்னு சொன்னால் அதுவே அந்த டாமினன்ஸே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதுபோலது, ஏன்னா அது ஏற்புடையது, எல்லாரும் செய்ய வேண்டியது. இருந்தாலும் தட் டாமினன்ஸ் வில் நாட் பி அக்செப்டட், மெனி வில் நாட் டேக் இட் இன்டு த ரைட் அக்கௌண்ட்டில் எடுத்துக்க மாட்டாங்க. தே டோன்ட் டேக் இட் இந்த ரைட் அக்கௌண்ட். அப்படி இருக்கும்பொழுது இப்போ நம்ம இது போல் நெகட்டிவ் பிஹேவியரை போய் டாமினன்ஸ்க்கு வளர்த்துட்டா அந்த டாமினன்ஸில் என்ன இருக்காது, எல்லாமே தட் வில் பி டிஸ்கார்டட். நீங்கள் சொல்லறதுக்கு முன்னாடியே அதை அவங்க தவிர்த்துடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் எப்பொழுதும் ஏற்புடைய கருத்துக்களை சொல்லணும். ஏன்னா சிறப்பான கருத்துக்களை கொண்டவனாக இருந்தால் தான் நல்ல பர்சனாலிட்டியை வளர்த்துக்க முடியும். ஆளுமை திறன் சிறப்பாக இருந்தால் தான் சோஷியல் இன்ட்ராக்ஷனில் தி பெஸ்ட் ஃபெலோ வி கேன் டேக் ஃபார் ஹிஸ். அவரோட சஜஷன்ஸை நம்ம எப்போவும் எடுத்துக்க முடியும். எப்போ கேட்டாலும் என்ன பண்ணுவாங்க, வடிவாக அமைதியாக சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு கம்பெண்டியம் கிடைக்கும். அந்த கம்பெண்டியம் கிடைக்கும்போது அதுவே நம்மளோட பர்சனாலிட்டியை சிறப்பாக மாற்றித்தரும். அதனால் எப்பொழுதும் எளிமையாகவும் நேர்மறையாகவும் சிறப்பானதாகவும் பேச வேண்டும், சிறப்பானதாகவும் பழக வேண்டும் என்று சொல்லி நம்ம இந்த பதிவை நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.